எனக்கு மட்டும்தான் ஏதாவது பிரச்சனை அப்படி தேடி தேடி வருமா, இல்லை எல்லாத்துக்குமே இப்படி தான் வருமா என்னன்னு தெரிலங்க. இன்றைக்கி விடிஞ்சு விடியாமையா ஐயோ ஆண்டவரே ஏன் என் பொழப்பு இப்படி போயிடுச்சுன்ற அளவுக்கு நினைக்க தோணிடுச்சுங்க. நானும் ஹெல்த்தியாக க்ரீமியாக ஒரு பாஸ்தா செய்யலான்ட்டு பூண்டு, தக்காளி, பன்னீர், கேப்சிகம் எல்லாம் போட்டு வதக்கி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேங்க. இதுவரையும் நல்லா தாங்க போச்சு. இதுக்கப்புறம் ஐயோ அப்பான்ற அளவுக்கு தோணிடுச்சுங்க. நானும் நம்ம தேடி பார்த்து செஞ்ச ரெசிபி நல்லா வந்திருக்கேன்னு சந்தோஷமாக மூடி வச்சுட்டு வேறு வேலை பார்த்துட்டு வந்துடலான்னு போயிட்டேங்க. வந்து திறந்து பார்த்தா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு, சேர்ந்து அழுகியே வந்துருச்சு. இது என்ன தெரிஞ்சதுக்கு கணக்காக போயிடுச்சுன்ட்டு நானும் உப்பு, ஜீனி, மிளகாத்தூள், கஸ்தூரி மெத்தி, பாஸ்தா அள்ளி கொட்டுறேன், சீஸ் அள்ளி போடுறேன். ஒன்றுத்துக்குமே இது சரியே போட்டு வரல. ஐயோ அடுத்த 10 நிமிஷத்தில் பிள்ளைகளுக்கு பஸ் வேறு வந்துருமே, சும்மா நாளாக இருந்தாலும் லீவ் போட்டு இருக்க விட்டுறலாம். இது எக்ஸாம் டைம் வரவே என்ன செய்ய போகிறோம். ஐயோ ஆண்டவரே இது என்ன எனக்கு வந்து சோதனைன்ற அளவுக்கு தோணிடுச்சுங்க. வேறு இதுக்கு ஆப்ஷனே இல்லை, இதுக்கு அதை தான் அதை கொண்டுட்டு போகணுன்ட்டு நானும் அதுங்களுக்கு சாப்பிட விட்டுட்டு பேக் பண்ணி அனுப்பி விட்டுட்டேங்க. நானும் சாப்பிட்டுட்டேன். நம்ம சாப்பிட்டதும் பார்த்தாம எங்கள் வீட்டுக்காரர் இதெல்லாம் சாப்பிட மாட்டாருங்க. எங்கள் வீட்டுக்காரையும் சேர்ந்து சாப்பிட விட்டுட்டேங்க. செத்த 4 பேருமே சேர்ந்து சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டேங்க. அம்மா மீனாட்சி தாயே, வாட்ஸ்அப்பில் கூட என் பிள்ளைங்க ஸ்கூல் அட்ரஸ் அனுப்பிடுறேம்மா, நீ தான் என் பிள்ளைகளை போய் காப்பாற்றணுன்ற அளவுக்கு நினைக்க தோணிடுச்சுங்க. அன்றைக்கி பூரா ஒரே சாமியை கும்பிட்டுக்கிட்டே கிடந்தேன். மதியம் 12 மணிக்கு அப்புறம் தாங்க எனக்கு அப்பாடின்னு தோணுச்சு. இனி நம்மளை ஒன்றும் செய்யாதுன்ட்டு மிச்சம் மீதி இருக்கிறத காக்கா குருவி கூட சாப்பிடக்கூடாது, குழியை தோண்டி புதைச்சி போடணுன்ற அளவுக்கு எனக்கு நினைக்க தோணிடுச்சுங்க. ஆனால் டேஸ்ட்டு பரவாயில்லாமல் தாங்க இருந்துச்சு. பரவாயில்லன்ற அளவுக்கு தாங்க தோணுச்சு. ஒரு தடவை சாப்பிட்லாம், பரவாயில்ல.